அடிப்படை தேவைகளுக்கு இலவசம் வேணும். இப்ப நான் தான் சொன்ன மருத்துவமனைனா அது எல்லாருக்கும் மருத்துவம் இலவசமா கிடைக்கணும். அது ஒரு அடிப்படை தேவை. அதே மாதிரி இப்ப சொன்ன மிக்சி கிரைண்டர்லாம் இப்ப லேப்டாப் கூட என்ன பண்ணாங்கன்னா இப்ப தேர்ட் இயருக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இப்ப ஓட்டு உரிமை வர்றதுனால ஓட்டு வாங்கணுன்றதுக்காக தான் லேப்டாப் கொடுத்தாங்க. பாத்தீங்களா பாலிடிக்ஸ் கலந்துட்டாப்ல, பால்ல டிகாஷன் கலக்குற மாதிரி பாலிடிக்ஸ் கலக்குறாரு. அதனால தான் லேப்டாப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் அதுக்கப்புறம் கொஞ்சம் மாணவர்கள்லாம் கேட்க தான் மறுபடியும் செகண்ட் இயர்ஸ் கொடுக்கலாம்னு செகண்ட் இயர்ஸுக்கும் கொடுத்தாங்க. செகண்ட் இயர்ஸ்லயும் ஒரு சிலருக்கு வந்து ஓட்டு உரிமை இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. அதாவது இப்ப இலவசமா லேப்டாப் கொடுத்தது ஓட்டுக்காக தான் எனக்கு தோணுது. சரி, என்ன இலவசங்கள் வேணுமா வேணாமா? வேணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்? இப்ப வந்து ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ் வரன்றாரு. இப்ப ஆண்கள் தான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போறாங்க. இப்ப ஆண்களும் இது பண்றா, அவங்க சொன்ன மாதிரி அந்த டீசல் போறதால எங்க எடுப்பாங்க? அவங்க வந்துட்டு எப்பவுமே பெண்களுக்கு மட்டும் குடுக்குறீங்க, ஆண்களுக்கு தரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்கல. பெண்களுக்கு கொடுத்திருக்கீங்க, சாரி, பெண்களுக்கு கொடுத்திருக்கீங்க, ஆண்களுக்கு கொடுக்குறீங்க. அப்ப நீங்க உங்களோட செலவுக்கு எங்க போவீங்க அப்படின்றத கேக்குறாங்க. இப்ப அதனால வந்து ஃப்ரீ பஸ்னா அதாவது அது வந்து டிக்கெட் விலையை கொஞ்சம் குறைச்சி தரலாம். அது மாதிரிதான் இப்ப அந்த ஃப்ரீ பஸ் இஷ்யூல நாமளே நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். அரசு பள்ளி மாணவி ஃப்ரீ பஸ் நிக்காத போயிடுச்சு, அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதை ஈடுகட்டுறதுக்காக ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தாங்க, நிறைய கேள்வி பண்றோம். அதனால வந்து கொஞ்சம் விலையை குறைச்சி தரணும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இலவசம் கொடுத்தா போதும்னு தோணுது.